இன்றைக்கி ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷோட பேர் மீன் மாங்காய் சாறு. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இது 2008 என்னோட ட்ரைனிங் பீரியடில் நான் கற்றுக்கிட்ட ஒரு ரெசிபி. ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சூடாகி வரும்போது அதில் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேன் காரத்துக்காக. லைட்டாக வதங்கி வரும்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் திக்காக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அது கூட கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு இப்போவே போட்டுக்குங்க. போட்டுட்டு லைட்டாக வதங்கி வந்தால் போதும், கலர் ஆகணும்னு அவசியமே கிடையாது. இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வதக்கும் போது அந்த பச்சை ஸ்மெல் வெளியே வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் மீன் குக் ஆகிறதுக்கான தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. ஒரு 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மீனை போட போகிறோம். மீனை வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு பரட்டி வச்சுருந்தேன். அது மாதிரி புளிப்பு இல்லைனா மீன் குழம்பு நல்லாவாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் மாங்காய் நல்லா பச்சையாக இருக்க மாங்காய் போட்டுக்குங்க, அப்போ நல்லா புளிப்பு இருக்கும். கவர் பண்ணி ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு அடி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 8 நிமிஷத்தில் மீன் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து திக்காக இருக்க தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம தீயை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணிங்கன்னா நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். இது வந்து அப்பம், இடியாப்பம் அது மட்டும் இல்லைங்க, சாதத்தை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேற என்னங்க, எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.